அடுத்ததாக எனது தங்கையின் மகள் 13 வயசு தந்தையுடன் பைக்கில் சென்றபோது விபத்தில் பலியானார். இன்னாலில்லா. சரி, அவரை ஷஹீத் என்று கூறலாமா? இது 2019 பழைய கேள்வி, இப்போ தான் எடுக்கிற வரிசையாக வருது. என் தங்கையின் மகள் 13 வயசு தந்தையுடன் பைக்கில் சென்றபோது விபத்தில் பலியானார், அவரை ஷஹீத் என்று கூறலாமா? ஷஹீதுனா உயிர் தியாகி, அந்த கணக்கில் வருவாங்களாம். பிளாஸ்டிக்கில் சுட்டப்பட்டு அந்த பாடியை கொடுத்ததால் குளிப்பாட்டவில்லை, உசுல் செய்யவில்லைன்னு போட்டிருக்காரு. உசுல்னா குளிப்பாட்டவில்லை, இது சரியா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இவங்களுடைய சகோதரி அதாவது தங்கையின் மகள் இறந்து போச்சு ஆக்சிடெண்ட்டில் இருந்தால் என்னவாயிரும், நொறுங்கி போயிடுவாங்கள்ல, ஆஸ்பத்திரி கூட்டு போயிடுவாங்க. போய் என்ன செய்வாங்கன்னா அதை ஒரு முழு பாடியாக இல்லைன்னு சொன்னால் சுற்றி தான் கொடுப்பாங்க. அது கூலமாக கூட வாயிருக்கும், நொறுங்கி போயிருக்கும், பல மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிளாஸ்டிக் பையில் சுற்றி தான் கொடுத்தாங்களே தவிர அது பாடியாக தரலை எங்களுக்கு, நாங்கள் குளிப்பாட்டலை. இது சரியா? 2 கேள்வி அதில் கேட்குறாரு. முதலாவது, இந்த மாதிரி விபத்தில் திடீர் மரணங்கள் ஏற்படுறாங்கல்ல, அவங்களாம் ஷஹீதில் வருவாங்களான்னா வருவாங்க. ஏன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அதாவது சுஹதாவு ஹம்சத்துன், ஷஹீதுகள் 5, உயிர் தியாகிகள் 5 பேர் இருக்கிறாங்க. அல் மத்துவனும் பிளேக் நோயில் இறந்து போகிறவர்கள் இருக்காங்கள்ல, அவங்களும் ஷஹீது. ஒல் மபுத்துன்னா வயிற்றுப்போக்கு போய் இறந்துடுறாங்கல்ல, அவங்க ஷஹீதுங்கிறாங்க. ஒல் கரீக்கு தண்ணியில் மூழ்கி செத்து போயிட்டாங்க, அவங்க ஷஹீதுங்கிறாங்க. ஒரு சாஹிபுல் கதம் இடிபாடில் இடிந்து இறந்துட்டாங்க, அவங்களும் ஷஹீது. ஒரு ஷஹீது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பதில் போரிட்டு ஷஹீத் அவங்களும் ஷஹீத். இதுதான் ஒரிஜினல் ஷஹீதுங்கிறது. இந்த 4 பேருக்கும் இவங்கள விரும்பி தேர்ந்தெடுக்காட்டால் கூட அவங்க லைஃப்பை அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு விபத்தை ஏற்படுத்தி எடுத்துக்கொண்டதுனால அவங்களுக்கு ஷஹீத் அந்தஸ்தை கொடுக்குறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. இவங்க கரெக்டான சிறுக்கு வைக்காமல் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் அப்படிங்கிறது. இதில் அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்தாங்கல்ல, அவங்க சேருவாங்களான்னு கேட்குறாங்க. சேரத்தான் செய்வாங்க, ஏன்னா இடிபாடுன்னு வருதில்ல, அதில் அடங்கிடுவாங்க இவங்களாம். சாஹிபுல் ஹதம்னா இடிபாட்டில் இறந்து போடுங்க. அந்த காலத்தில் பைக்கெல்லாம் கிடையாதுல்ல, ஆக்சிடெண்ட்லாம் கிடையாது, இருந்தால் அதே சொல்லியிருப்பாங்க. அப்போ இதில் என்ன வருதுன்னு கேட்டால், மொத்தத்தில் பார்த்தோம்னா திடீர் மரணங்கள், இதெல்லாம் இந்த திடீர்னு எதிர்பாராத ஒரு மரணங்கள் ஏற்படுவது, அதற்கெல்லாம் ஷஹீதுடைய அந்தஸ்து இருக்கிறதுனால அவங்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து நீங்கள் துவா செய்யுங்க. அது குளிப்பாட்டலைங்கிறீங்கல்ல, குளிப்பாட்டுறது என்பது ஜனாசாவுக்கு செய்கிற ஒரு கடமை, அதில் மாற்று கருத்து இல்லை. குளிப்பாட்டுறது உசுரோடு இருக்கிற மனுஷன், அவனுக்கு கூட குளிக்கிறது முடியாட்டி கட்டாயம் கிடையாது தானே, குளிப்பு கடமையாயிடுச்சு. ஆனால் குளிராக இருக்குது, குளிக்க முடியலை, தைமம் செஞ்சுக்கலாம்ல. உசுரோடு இருக்கிறவனுக்கு குளித்தல் சாத்தியம் இல்லாத போது தைமம் செய்கிறீங்க, குளித்தல் அவசியம் இல்லாமல் போயிடுது. ஜனாசா அவன் நொறுங்கி அள்ளி போட்டு தரான், எப்படி குளிப்பாட்டுறது? குளிப்பாட்ட முடியாது. பாடி முழு உடம்பாக இருந்தால் தான் குளிப்பாட்ட முடியும். குளிப்பாட்டுதல் கடமை என்பதெல்லாம் என்னென்னு கேட்டால், குளிப்பாட்டுவதற்கு ஏற்ற முறையில் அந்த பாடி இருக்கணும். குளிப்பாட்ட இயலாத முறையில் ஆக்கி கட்டி தந்தானா எப்படி குளிப்பாட்டுவீங்க? அது பிரிச்சுன்னா தந்துனா பிரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி உள்ள குளிப்பாட்ட முடியாது, அது குற்றமும் ஆகாது. ஆனால் உசுரோட உள்ளவனுக்கே குளிக்க முடியாட்டி என்ன செய்யலாம், விட்டுடலாம்னு இருக்கும் பொழுது தைமம் செஞ்சுக்கலாங்கும் போது பாடிக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, குளிப்பாட்ட தேவையில்லை. குளிப்பாட்டாமல் நீங்கள் அடக்குன்னு தப்பு கிடையாது. சரியா? அதான் அப்படி தான்